மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய 12வது நாளாக விவசாய சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் வைத்திருக்கிறார்கள். ஆளும் கட்சி விவசாயிகளை எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறது, விவசாயிகளுடைய விரோத அரசாக இருக்கிறது என்பது குறித்து பேசியிருக்கிறார்கள். தமிழக விவசாய சங்கங்களுடைய மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணமணி நம்மோடு இணைகிறார். சார், என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? ஆளுகிற அரசு என்ன துரோகம் நினைச்சிருக்கு? ஆளுகிற அரசு துரோகம் பண்ணிருக்கிறத விவசாயிகளுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆட்சிக்கு வந்தவுடனே 2500 ரூபா நெல்லு குண்டாலுக்கு தரேன்னாங்க. இன்றைய வரைக்கும் வரல. 4 வருஷம் கழிச்சு இப்போதான் அறிவிப்பே கொடுத்துருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா நில அபகரிப்பு சட்டம் 2023 விவசாயிகள் நிலத்தை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அரசாங்கம் அப்படின்னு கொண்டிருக்க ஒரு சட்டம் விவசாயிகளை முழுமையாக வஞ்சிக்கக்கூடிய சட்டம். அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை தனியார் மயமாக்குறது. இது ஏதாவது நடக்கிற காரியமா? இது தனியார் டெல்டாவில் உள்ள நெல்லை சாகுபடி பண்ண முடியுமா? சாகுபடி பண்ணி நெல்லை வாங்க முடியுமா? அந்த அளவுக்கு யார்கிட்ட பணம் இருக்கு? இப்பயே தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலாம் இது பெரிய பிரச்சனை ஆகி இப்ப திரும்ப பரிசீலிக்கிறோம், டெல்டாவில் மட்டும் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உண்மையில என்ன பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை கொண்டு வந்தவரே கலைஞர் தான். அவரோட பிள்ளையே அதுக்கு துரோகம் பண்ணுது. இது டெல்டாவில் பிறந்த நான் விவசாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விவசாயிகளை பெரிய வஞ்சிக்கிறதா இருக்கு. இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் அரசாங்கம் தான் நடத்தணும். அதே போல மழைக்காலங்களில் எடுக்கிற நெல்லுக்கு ஏர் ட்ரையர் வைக்கணும். காய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா டிபிசிலையும் அந்த ட்ரையர்